இந்த வீட்டுல ஒருத்தர் கூட இல்லையா? நான் சொல்றது காது கேட்கல. யாராவது வந்து தொலைங்க. ஏன் தாத்தா இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி கத்துறீங்க? கால்ல சிக்கு விழுந்துருச்சு, எடுக்க முடியல. எடுத்து விட. அப்பா எடுத்து விட்டு சரி, தூக்கி விட மாட்டேன். சரி வாங்க. கை கை கை. தேக்கு மரம் உடலை தந்தது. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வயசான காலத்துல எங்க ஒரு மூலையில சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டியதானே? எக்ஸசைஸ் யோகான் பண்ணிட்டு இங்க பிடிக்குது அங்க பிடிக்குதுன்னு கடைசியில எங்க உயிரை வாங்க வேண்டியது. என்னடா திமிரா? அவனை தானே. டாடி நீங்க சும்மா இருங்க. ஏண்டா பெரியவங்க சின்னவங்க மரியாதை வேண்டாம்? தோலை உரிச்சு போடுவோம், ஜாக்கிரதை. சின்ன யானை நடையை தந்தது மோசஸ். ஓடிட்டா ஓடிட்டா. மம்மி எங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டு. ஏன்? ஏனா என்னடா மார்க் வாங்கிருக்கீங்க? 6 7ன்னு அவ கணக்குல 0. வர வர உங்களுக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணாதான் நீங்க ஒழுங்கா படிப்பீங்க. அப்ப மார்க் கம்மியா வாங்கினா சாப்பாடு கிடையாது, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். மம்மி இப்ப சொன்னியே 6 மார்க் 7 மார்க்குன்னு. இந்த மார்க் எல்லாம் இவங்களோடது இல்ல, அந்த காலத்துல அப்பா படிக்கும் போது வாங்கின மார்க். இந்த மார்க் ஷீட் கூட அப்பாவோட தான். யாருக்கும் தெரியாம அப்பா அலமாரியில ஒளிச்சு வச்சிருந்தது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இவங்க மார்க் ஷீட் இங்க இருக்குது. ரவி 70, மீனா 60. இன்னையில இருந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு கட் பண்ணு, என்ன? இல்ல தாத்தா? அதானே 6 மார்க் 7 மார்க் 0 எல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட மறைச்சிருக்கிறா தீரிட்டு பாய. இன்னைக்கு அவன் வரட்டும், உண்டு இல்லைனா. என்ன மார்க் இருக்குன்னு ஏதோ பேச்சு அடிபடுது? ஒண்ணு இல்லைங்க, நம்ம பசங்க பரீட்சை பேப்பர் வந்திருக்கு. மீனா 60 மார்க் வாங்கியிருக்கா, ரவி 70 மார்க் வாங்கியிருக்காங்க. என்னடா மார்க் 60 70ன்னு? அந்த காலத்துல நான் படிக்கிறப்ப 90 மார்க் குறைஞ்சதில்ல, தெரியுமா? குறிப்பா கணக்குல மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கேன். கஷ்டப்பட்டு படிச்சு என்னை மாதிரி நல்ல மார்க் வாங்கணும், தெரிஞ்சதா? ஒரு சைடுல சுளுக்கி இருக்கு. சார் வணக்கம் சார். என்னப்பா? இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். நம்பர் 17 காந்தி நகர். ஸ்டீவன் தான் சார். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அட்ரஸ் எங்கிட்ட வந்து கேட்பேன். எங்கடா அடிச்சா? இங்க. என்ன தைரியம் இருந்தா என் அட்ரஸ் அவங்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பூத்தொட்டி வேணா, ஒரு மண்ணு வேணாம். படா. ஏங்கா ஒருத்தர் இந்து ஒருத்தர் கிறிஸ்டியனுங்கிறக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு காலத்துல எல்லாரையும் போல இவங்களும் ஒத்துமையாதான் இருந்தாங்க. 2 வீட்டுக்காரங்களும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. இப்படி 2 குடும்பமும் ஒன்னா இருந்துச்சா? இந்த வீட்டுல ஜானகி ஜானகின்னு ஒரு வயசு பொண்ணு, அதாவது வாசுதேவனோட தங்கச்சி. அண்ணா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கார்ல தானமா போறேன்? பக்கத்துல தானே பாருக்கு, நடந்தே போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா? அதே மாதிரி அந்த வீட்டுல பெரியவர் இருக்காரே ஸ்டீபன், அவருக்கு ராபர்ட் ராபர்ட்னு ஒரு பையன், அதாவது மோசஸோட தம்பி.
டேய் உங்க 2 பேருக்குள்ள என்னடா சண்டை? நான் பியானோ வாசிக்கிறது சகிக்கலையா அண்ணன் சொல்றாரு. இவன் எப்போதும் இப்படித்தான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். என்கரேஜ் பண்ணவே தெரியாதே. ஏய் நீ பியானோ ரொம்ப பிரமாதமா வாசிக்கிற. என்ன மாதிரியே. நீங்க பியானோ நீங்க பியானோ வாசி நான் பார்த்ததே இல்லையே. பியானோன்னு எழுதினா ரொம்ப அழகா வாசிப்பா. ஆண்டனி. அந்த ராபர்ட் ஜானகி என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுல அப்பாவும் விளையாடுறாங்களே, அம்மாவும் விளையாடுறாங்களே, நாம 2 பேரும் ஏன் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. புரியலையே. அதாண்டி லவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, இவங்க விஷயம் அப்படி இப்படின்னு 2 வீட்டுக்கும் தெரிஞ்சது. பெருசுங்கெல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டதுதான் மிச்சம். சிறுசுங்க 2 மாலையை மாத்திக்கிட்டு ஊரை விட்டே போயிடுச்சுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.